ஹை விவோஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஃப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இனிமேல் நம்ம எங்கேயுமே அலைய தேவை கிடையாது. நம்மளாவே ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், தென் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரு, தென் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லீவிங் இருக்கும். தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எவ்வளோ வருஷம் நீங்கள் டோட்டலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு போய் தான் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பென்ஷன் தொகை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கும் பயன்படும். அதே மாதிரி நீங்கள் மாதாந்திர பென்ஷன் 58 வயதுக்கு பிறகு வந்து நீங்கள் மாதம் மாதம் பென்ஷன் தொகைக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இந்த பென்ஷன் பெனிஃபிட்டுக்காகவும் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு பர்பஸ்க்காக இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து பயன்படுது. அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் வந்து மெம்பராக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள சான்றிதழெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை நம்ம காமிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க. ரிசைன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, அந்த 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணதுனால உங்களுடைய பென்ஷன் தொகையை நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 வயதுக்கு பிறகு தான் நீங்கள் மந்த்லி பென்ஷன் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவில் நம்மளுக்கு எதனா வந்து ஒரு பிரச்சனையினால நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா, இதில் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யாரை வந்து நாமினியாக போட்டிருக்கோமோ அவங்க போயிட்டு மந்த்லி பென்ஷன் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்லைன் மூலமாக எப்படி இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூஏஎன் நம்பர், தென் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹோம் பேஜில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளைம் ஃபார்ம் 31, 19, 10C அண்ட் 10Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு ஓகே ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படிங்கிறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்து செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து 4 ஆப்ஷன் காமிக்கும், ஒரு சில பேருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 மட்டும்தான் ஒரு சில பேருக்கு வந்து காமிக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதாவது டேட் ஆஃப் எக்ஸிட் உங்களோட அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஃபுல் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறது இல்லை பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஃபார்ம் 31 மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் ஆகிருக்கு. அதனால் 4 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எரர் கொடுக்கும். அதாவது நாமினேஷன் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி எரர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த யூஎன் போர்ட்டலில் வந்து நாமினி டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நாமினி டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் யார் நாமினி அப்படிங்கிற நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த நாமினேஷன் டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நாமினிஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எந்த பிஎஃப் அக்கௌண்ட்னுடைய ஸ்கீம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த செலக்ட் சர்வீஸ். அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யாரை வந்து நாமினியாக ரெஜிஸ்டர் பண்ண வச்சுருக்கீங்களோ ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ் இந்த எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸில் கொடுக்குறீங்களோ ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நேரடியாக சென்ட் பண்ணிடுவாங்க. அதாவது போஸ்ட் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை. ஓகே, இப்போ எம்ப்ளாயி அட்ரஸ் ஃபுல்லாகவே டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐ ஹியர் பை கன்சென்ட் டு ப்ரொவைட் மை ஆதார் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரில் பதிவு பண்ணப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க.
ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஃபார்ம் 10C ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணி வாங்க முடியும். அண்ட் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் டோட்டலாக வந்து 10 வருஷத்துக்கு கீழே இருந்தாலும் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் பென்ஷன் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுவே 10 வருஷத்துக்கு மேலே இருந்தது உங்கள் சர்வீஸ் இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்பர் வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபார்ம் 10D அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 10D எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம் தான். ஸோ அதனால் இந்த ஃபார்ம் 10Dயில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்னுடைய நம்பர் என்டர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சும் நீங்கள் மந்த்லி பென்ஷனுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ அல்லது சந்தேகங்களோ இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.